என்ன எந்த சுவிட்சை போட்டாலும் ஃபேன் ஆஃப் ஆக மாட்டேங்குது. சரி, ரிசப்ஷனுக்கு கால் பண்ணுவோம். கண்டுபிடிச்சிட்டேன். இன்டர்காம் ரிசீவர் தான் ஃபோன் சுவிட்சா? மீனாட்சி, ஃபேன் சுவிட்ச் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். மீனாட்சி, 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 என்னாச்சு? மீனாட்சி, என்னாச்சு சொல்லு. மீனாட்சி, என்னாச்சுன்னு சொல்லு. அங்க என்ன மீனாட்சி இருக்கு? கருப்பாம்பூச்சி ஆனந்த். இதுக்குதான் பயந்தியா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் மீனாட்சி. எனக்கு கருப்பாம்பூச்சினா பயம். அதான் மேட்ரா? இனிமே கரப்பாம்பூச்சியை பார்த்தனா அதுக்கு பட்டர்ஃப்ளைன்னு பேர் வச்சு பாரு, ஓகேவா? பயம் எல்லாமே போயிடும், ஓகேவா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மீனாட்சி, பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. உனக்கு ரொம்ப பயமா இருந்ததுன்னா என்ன இருக்கமா கட்டிப்பிடி. ஆனந்த், ரொம்ப தான் ஆசைப்படுறீங்க. முதல்ல வெளியில போங்க. சரி, நான் வெளில போறேன். லைட்டா பசிக்குது, கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வா, ஓகேவா? சரி, நீங்க போங்க. இதெல்லாம் சூப்பரா இருக்குல்ல? ஏய் காஞ்சனா, ஏய் காஞ்சனா, ஏய் காஞ்சு. அர்ஜுன், யாரை கூப்பிடுறீங்க? காஞ்சனா போயிட்டு இருக்கா பாரு. அர்ஜுன், அங்க யாருமே இல்ல அர்ஜுன். ஏய் காஞ்ச். ஓ ஷே, போய்டா. அர்ஜுன், அங்க யாருமே இல்ல அர்ஜுன். வாங்க போலாம். பாருங்க, இந்த இடம் எவ்வளவு அழகா வர்க் பண்ணிருக்காங்கல்ல. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, அழகா தான் இருக்கு. வாங்க அர்ஜுன், உட்காருங்க. இனியா, சாப்பிட்டு எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாமா? வெளியே எங்கேயும் போக வேண்டாம் அர்ஜுன். ரெசார்ட்லயே நிறைய ஈவென்ட்ஸ் நடக்குமா. ஈவினிங் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். என்ன சாப்பிடுற? அர்ஜுன், எனக்கு சாப்பாடுலாம் எதுவும் வேண்டாம். ரொம்ப டயர்டா இருக்கு. குடிக்க மட்டும் ஜூஸ் எடுத்துட்டு வரீங்களா? வெரி குட், நான் போய் எடுத்துட்டு வரேன். ஐயோ, அர்ஜுன் சார் எதிரில வராரே. ஐயோ அப்பா. சாரி 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 சார். ஓகே ஓகே ஓகே. என்ன பஸ் மாதிரி இருக்கு? ஏதோ கன்ஃபியூஷன். இந்த பர்தா போட்டிருக்க பொண்ணை பார்த்தா வசு மாதிரியே இருக்கே. வசு வேற ஏற்கனவே இந்த மாதிரி பர்தா போட்டு நம்மளை ஏமாத்திருக்கா. வசு தானான்னு செக் பண்ணி பார்க்கணுமே. போன் பண்ணா நீ எடுத்து தானே ஆகணும். இன்னும் அர்ஜுன் சார் கூப்பிடுறாரு. ஒருவேளை நம்ம மேல சந்தேகம் வந்திருக்குமோ? சைலண்ட்லயே போட்டுடலாம். என்னது, போன் ரிங்கு போது எடுக்க மாட்டேங்கிறா? டவுட்டாவே இருக்கு எனக்கு. உத்தமன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதே ஒண்ணு இல்ல தம்பி, உங்களை மாதிரியே ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரிசார்ட்லாம் புக் பண்ணி கொடுத்தேன்னா அவங்க எல்லாம் வசதியா இருக்காங்களா, சௌக்கியமா இருக்காங்களான்னு விசாரிச்சுட்டு போறதுக்காக வந்தேன். யாருக்கு புக் பண்ணி கொடுத்தீங்க? அது என்னுடைய காலேஜ் மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம். ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல இருக்க. என்ன உத்தமன், உங்க பேச்சு ஒரு மாதிரி இருக்கு. ரிசார்ட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, ஜாலியான விஷயத்தை பேசும்போது ஜாலியா இருப்பீங்கல்ல, அத சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல உத்தமன். இனியா ஆசைப்பட்டு கேட்டா. அவ சந்தோஷத்துக்காக தான் நான் வந்தேன். ஆனா மனுஷனுக்கு கட்டுப்பாடு வேணும். எந்த சூழ்நிலையிலும் நான் மீற மாட்டேன். ஐ எம் ஸ்டடி. தம்பி, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க எவ்வளவு ஸ்டடியான ஆளுன்னு. இந்த கப்பல் எப்ப கரைக்கு போவோம், எப்ப கடலுக்கு வரும்னு எனக்கு தானே தம்பி தெரியும். இந்த பக்கம் வெஜிடேரியன், நான் நான்வெஜ் பக்கம் போறேன். நீங்க பத்திரமா இருங்க. பைத்தியம். அர்ஜுன், சீக்கிரமா வாங்க. இதோ வந்துட்டேன். ஐயோ, எப்படியாவது அந்த மூஞ்ச பாத்துடணும். ஏன் அர்ஜுன் இவ்ளோ லேட்டு? ஜூஸ் ரெடியாக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
ஜூஸ் குடி அடிரக்கம்மா கையை தட்டு புதுராகத்தில் மெட்டுக்கட்டு. ஆனந்த் குரல் மாதிரி இருக்கு. ஆனந்த் எல்லாரும் இருக்காங்க. ஐயோ ஆனந்த் புக்கெட் போடு. சரி வா இங்க உட்காரலாம் வா. ஐயோ ஐயோ ஆனந்த் என்ன ஐயோ முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க. வீட்ல எல்லாம் இதுங்க தொல்லை தாங்க முடியலன்னா இங்கேயும் வந்து உயிரை வாங்குறாங்களே. ஆனந்த் கொஞ்சமாவது விவஸ்தை இருக்கா? என்ன மீனாட்சி ஆச்சு? புக்கை இறக்காத, அவமானமா போயிடும். மூஞ்ச மறைச்சிக்கோ. இங்க உட்காரத்துல உனக்கு என்ன பிரச்சனை? லவ் கப்பல்ஸ் இருக்காங்க, அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்திரிங்க, உங்களுக்கு டீசன்சியே தெரியாதா? வாங்க போலாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனாட்சி, நீ உட்காரு. அர்ஜுன் இவன் வேற இங்க வேற சேரே இல்லையாடா? போய் தொலைய வேண்டியதானடா. சொல்றேன்ல ஐயோ உட்கார். ஆனந்த் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இதுக்கு தான் என்ன வெளியில கூட்டிட்டு வந்தீங்களா? வாங்கங்க. சரி 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 கத்தாத, வரேன். போங்க. போ நீ போய் உட்காரு முதல்ல. போதுமா? உட்கார். ஐயோ சாவடிக்கிறானே. இனியா அந்த புக்க மட்டும் கொஞ்சம் கூட இறக்கிறாத, அவன் பாத்துட்டு போறான். ஐயோ அர்ஜுன் என்ன அர்ஜுன் பண்றது இப்போ? ஒண்ணுமே புரியல. ஏதாவது பண்ணுங்க அர்ஜுன். ஏதாவது பண்ணுவோம், வெயிட். என்ன அர்ஜுன் இது? பெரிய அறிவாளி. எல்லாம் உன்னாலதான் இந்த பிரச்சனை. நான் என்ன பண்ணேன்? அர்ஜுன் சார், உங்களை நான் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன சாப்பிடுற? ஆனந்த் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர்ஸ்ல என்ன பிடிக்குமோ அது போய் சரியா எடுத்துட்டு வாங்க பாப்போம். சீக்கிரம் என்ன யோசிக்கிறீங்க? போய் எடுத்துட்டு வாங்க. இல்ல மீனாட்சி, உனக்கு என்ன பிடிக்கும்னு நீயே சொல்லிடுறேன். ஹலோ, நான் இப்ப உங்களோட வைஃப் கிடையாது, உங்களோட லவ்வர். நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால சீக்கிரம் போய் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்துட்டு வாங்க. எழுந்துருங்க, போங்க. அடுத்துறாளே. இனியா இவங்க ரெண்டு பேரும் போக மாட்டாங்க போல இருக்க. இதை போய் கொண்டு வரேன். ஐயோ அர்ஜுன், இப்ப என்ன பண்றது? இவன் வேற அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். இங்க வேற நிறைய இருக்கே. மீனாட்சிக்கு என்ன பிடிக்கும் வர தெரியலையே. அவ வேற பிடிச்சத கொண்டு வர சொல்லிட்டா. இதை எடுத்துட்டு போவோம். இப்ப என்ன பண்றது அர்ஜுன்? இங்கேயும் உட்கார்ந்திருந்தா ஆனந்த் கண்ணையும் இல்ல மீனாட்சி கண்ணையும் பட்டுருவோமே. கொஞ்ச நேரம் இந்த பேப்பரை வச்சு முகத்தை மறைச்சிக்கோ இனியா. அவங்க ஜூஸ குடிச்சிட்டு போனதும் நம்ம நைஸா கிளம்பிடலாம். ஓகேயா? மறைச்சிக்கோ. ரதி மன்மத கொலிகை துணையோட 3 நாள் அர்ஜுன் கூட ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா வந்த முதல் நாளே இப்படி ஆயிடுச்சே. அங்கேயும் சந்தோஷமா இருக்க முடியல, இங்கேயும் சந்தோஷமா இருக்க விடல. ஆஹா சூப்பரா இருக்கு. ஐயோ வந்துட்டான். சார், கழுத்து சுளிக்கிற போது ஸ்ட்ரைட்டா வச்சு படிங்க. என் கழுத்து ஏற்கனவே சுளிக்கிதான் இருக்கு, நீங்க வாய் மூட்டு பாங்க. ஏதோ டவுட்டா இருக்கே. ஏதோ தப்பா இருக்கே. ஐயோ அண்ணன் மாதிரி இருக்கே. சாச்சா, அண்ணன் எப்படிங்க வருவாரு? அண்ணன் இந்நேரம் மலை மேல ஏறி முருகனை தரிசிச்சுட்டு இருப்பாரு. சாச்சா, தப்பு தப்பு தப்பு. சரி, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். மூஞ்ச பாரு. என்ன அர்ஜுன்? ஐயோ ஆனந்த், என்ன ஆனந்த் இது? இந்த சூப் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காதது இந்த சூப் தான். மீனாட்சி, இது உனக்கு நினைச்சியா? நான் எனக்கு எடுத்துட்டு வந்தேன். ரெண்டுமா? ஆமா, எனக்கு இந்த சூப் ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு பிடிக்காதது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு வேற ஒரு ஐட்டம் இருக்கு, அதை எடுத்துட்டு வரேன். இதையும் எடுத்துட்டு போங்க ஆனந்த். சரி சரி சரி, எடுத்துட்டு போயிடுறேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. கிரேப் ஜூஸை கொண்டு போய் அவளை அசத்திர வேண்டியதான்.
இனியா இவன் சீட்லயே உட்கார மாட்டான் போல. என்ன இவங்க ரொம்ப நேரமா மேகசின்லயே முகத்தை மறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஒருவேளை லவ்ல ஏதாவது புதுசா ட்ரை பண்றாங்களோ? ஆமா ஆமா, நாங்க புதுசா தான் ட்ரை பண்றோம். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அர்ஜுன், ஆனந்த் பாத்தீங்களா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா, ரொம்ப முக்கியம். இப்போ தேவையில்லாம நீ இழுத்துட்டு வந்துட்ட. இப்ப பாரு, மாட்டினா எனக்கு தான் அசிங்கம். சீக்கிரமா ஜூஸ் குடி, கிளம்பி போலாம். எல்லாம் ஆனந்தும் மீனாட்சியால தான். வீட்டுக்கு வரட்டும், கவனிச்சுக்கிறேன். ஐயோ, என்ன இவன்? டொடொடேங். மீனாட்சி, ஜூஸ். என்னது இது கருப்பா? கிரேப் ஜூஸ். நான் கிரேப் ஜூஸ் குடிச்சு எப்ப பாத்திருக்கீங்க? என் லைஃப்ல பிடிக்காத விஷயம் இந்த கிரேப் ஜூஸ் தான். ஆ? எனக்கு நீ என்ன பிடிக்கும், என்ன சாப்பிடுவேன், என்ன ஜூஸ் குடிப்பேன், எதுவும் உங்களுக்கு தெரியாதுல்ல? மீனாட்சி, இது உனக்கு நினைச்சியா? உனக்கு இல்ல, எனக்கு. ரெண்டுமே எனக்கு தான் மீனாட்சி. இது எனக்கு பிடிச்சது. ஆமா, உங்களுக்கு பிடிச்சதே எடுத்துட்டு வாங்க. எனக்கு பிடிச்சதை எடுத்துட்டே வராதீங்க. இவ ஒருத்தி குடுக்கறத குடிச்சு தொலை வேண்டியதானே. பார்க்காதத பார்த்த மாதிரி ஓவரா சீனை போட்டு தொலைறா. இரு மீனாட்சி, உனக்கும் இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல மீனாட்சி. இப்போ உனக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வரேன் பாரு. இங்க பாருங்க ஆனந்த், இது 3வது சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ். இப்ப மட்டும் எனக்கு பிடிச்சதை எடுத்துட்டு வரல, நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். இப்ப போறேன். இப்ப போய் எடுத்துட்டு வரேன் பாரு. எடுத்துட்டு வாங்க. இதோ வரேன். கிரேப் ஜூஸ் யாருக்கு வேணும் இது? மாமா, இதுக்கு தான் சொல்கிறேன். அந்த மீனாட்சி உங்களுக்கு பொருத்தமான ஆளே இல்லை. இந்த உலகத்தில் என்ன தவிர உங்களை யாருமே நேசிக்க மாட்டாங்க மாமா. கூடிய சீக்கிரமே இந்த வசிய மருந்து கலந்து உங்கள் கூட நான் சேரணும் மாமா. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருந்து உங்களையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நம்ம நிரந்தரமாக ஒன்று சேர்ந்துருவோம் மாமா. ஐயோ, இந்த மீனாட்சிக்கு என்ன பிடிக்கும் தெரியலையே. இப்ப நான் எதை எடுத்துட்டு போவேன்? இவ எதை எடுத்துட்டு போனாலுமே திட்டுறாளே. ச்சே. ஐயோ, நான் இப்ப எதை எடுத்துட்டு போவேன்? மீனாட்சினா யாருப்பா? மீனாட்சினா யாருப்பா? என்னோட ஒய்ஃப். இல்ல என்னோட லவ்வர். ஒய்ஃபா லவ்வரா? தெளிவா சொல்லு. ஒய்ஃப் தான் பாட்டி. ஆ, ஆனா எங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டி. அதனால லவ்வர் மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். போட்டியா? என்ன போட்டி? அது அவளுக்கு பிடிச்ச ஐட்டம் எனக்கு என்னன்னு தெரியாது. அவ சொல்லாமலே நான் அதை அவளுக்கு எடுத்துட்டு போனோம். ஆனா ஏற்கனவே 2 தடவை சொதப்பிட்டேன் பாட்டி. இது 3வது தடவை. இதுவும் சொதப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அவ இங்க இருந்து கிளம்பிடுவாளாம். அப்புறம் நான் நினைச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடவே முடியாது. உன்னை பார்த்தா பாவமா இருக்குதுப்பா. கல்யாணம் முடிஞ்சு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையா? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சொல்லுங்க பாட்டி. ஒரு கப்ல ஜூஸ், ஆ ஒரு கப்ல பூஸ்ட், ஆ ரெண்டும் அவளுக்கு பிடிக்கும். ஆ சரி பாட்டி. பாட்டி, எனக்கு ஒரு டவுட்டு. நீங்க சொன்ன 2த்துக்குமே சம்மந்தம் இல்ல. எப்படி பாட்டி பிடிக்கணும் உறுதியா சொல்றீங்க? இங்க பாரு தம்பி, ஓம் பொண்டாட்டி உனக்கு பொண்டாட்டியாவும் இருக்கா, லவ்வராவும் இருக்கா. ஒரு குழப்பத்திலேயே இருக்கா. அதனால நாம அவளை குழப்பி விட்டா எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லுவா. அதனாலதான் ஒரு கப்ல ஜூஸும் ஒரு கப்ல பூஸ்டும் கொண்டு போன்னு சொன்னேன். அவளுக்கு கண்டிப்பா பிடிக்கும். உன்னை வேண்டான்னு சொல்ல மாட்டா. நேரா ஃபர்ஸ்ட் நைட் தான். தேங்க்ஸ் பாட்டி. அண்ணனும் தம்பியும் ஆளுக்கு ஒரு பொண்ணோடவா வந்திருக்கீங்க. உயிரோட திரும்பி போக மாட்டீங்க. நிலக்காயுது நேரம், நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காணம் விடும் பானம். மீனாட்சி இருந்ததும் விட்ட போட ஆரம்பிச்சிருந்தியா? நிலக்காயுது நேரம், நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமல் விடும் வானம். ஆனந்த்,
என்ன இந்த நேரத்துல பாட்டு? அது ஒன்றும் இல்லை மீனாட்சி. நிலாக்கா இது நேரம் நல்ல நேரமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. யாரையும் காணோம். ஏன் இப்படி அடிக்கடி நடக்குது? காலையில முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்.